ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் சாவித்திரி வேணும்ன்ட்டே ஐஸ்வர்யாவை வெறுப்பேற்றுறாங்க. ஐஸ்வர்யா பாத்தியா, சேது கொஞ்சம் 2-3 நாள் கூட இல்லை, ஆனால் அதுக்குள்ளேயே இப்படி தமிழ் செல்வி குடும்பத்துக்காக ஹெல்ப் பண்ணுறான், துடிக்கிறான், என்னென்னவோ பண்ணுறான். அதுவும் தமிழ் செல்வி ரூம்குள்ளே படுக்கிற அளவுக்கு வந்துட்டான். இனிமேல் சேது உன்னெல்லாம் கண்டுக்க போகிறதே இல்லைன்றாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்றது ஒன்று தான் பேர். ஆனால் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல இல்ல அப்படின்னாங்க. அவ்வளோதான் ஐஸ்வர்யா, நீ தமிழ் செல்வி சேதுவும் பிரிஞ்சிருக்காங்கன்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா வாய்ப்பே இல்லை. தமிழ் செல்வி சேதுவும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான். யாருமே உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண முடியாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கன்றாங்க. என்னம்மா, நான் என்ன பேசினேன்? நான் தப்பா ஒன்றும் பேசலைல்ல அப்படின்றாங்க. நான் இருக்கிறத தானே சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. உன்னுடைய நிலைமையா நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ நான் தப்பா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு. இங்க பாரு ஐஸ்வர்யா, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ தான் பார்த்துக்கணுன்றாங்க. அதனால நான் சொல்ற மாதிரி சேதுவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டேன். சேதுவை விட்டு போயிட்டு அடுத்து உன்னுடைய பொழப்பினவும் அதை பார்க்குற வழியை பாரு சரியான்றாங்க. உடனே கோவப்பட்டு திட்டிட்டு வாங்க. உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? ஏதாச்சும் ஒன்று குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை குத்தம் சொல்றதுக்கு வந்துடுவீங்களான்றாங்க. சேது மாமா என்னைக்குமே எனக்கு மட்டும்தான், அது யாருக்காகவும் சேது மாமா விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியா, சரி சரி, கொஞ்சம் நல்லா பார்க்க தானே போறோம்ட்டு சாவித்திரி தாமரை நக்கலை பேசிட்டு போவாங்க. ஐஸ்வர்யா உங்க சொல்ற மாதிரி நடந்துட மாட்டோம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.